நாள் ஆசை இல்ல? இந்த மாரி நம்மளும் ஒரு கேமரா செட்டப் வாங்கி, மைக் வாங்கி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது. ஆசைதான். ஆனா திடுதிப்புன்னு கூப்பிட்டு வந்து இப்ப என்ன பேசுறது? சும்மா தானே இருக்கீங்க, வாங்க ஏதாவது பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்டேன். ஓகே. சத்தியமா நான் ப்ரிப்பேர் பண்ணல. என்னன்னா, ஆ. நம்ம யாராவது தெரியாத ஒருத்தவங்களா இருக்காங்க ம். அப்படின்னா, நம்ம வந்து சரி அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ம். அதுக்கு மேலும் என்னென்ன போட்டு வாங்கலாம், இல்ல மேலும் என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்க வாயில ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி ஆக்கலாம் ம். அப்படிங்கிறத இன்னைக்கு பல சேனல்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். அவன் நல்லது சொல்றானோ, கெட்டது சொல்றானோ, ஆனா இத அவைங்க ஒரு மாரி திரிச்சு போட்டு, அது அதுல ஏதோ ஒண்ணு ஓடிருது. அது சில விஷயங்கள் நல்லதாவும் நடக்குது, சில விஷயங்கள் கெட்டதாவும் நடக்குது. அது தெரியாதவங்க இருக்கிற வரைக்கும் அப்படி பிரச்சனை இல்ல. தெரிஞ்சவங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கும் பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். ஐயோ! பீப் போட்டுருங்க அந்த இடத்துல. நான் என்னத்த கேட்கிறது இவன பத்தி? Welcome in. Grab a seat. Turn it up. You're now entering Converse. ஆனா ஒரு 13 வருஷம் இருக்குமா? 13 வருஷம், 14 வருஷம் இருக்குமாண்ணே? 13 வருஷம். ஆமா. தெரிஞ்சது என்னமோ காலேஜ் முடிச்சேன். 2013. 14ல நான் முடிச்சுட்டு வந்தேன். நான் 13ல உங்கள பார்த்தேன். நீங்க ஆ. படிக்கும்போதே பார்த்துட்டீங்க. ஆமாமாமா. 11 நான் சேர்ந்தேன். ம். 11 to 12 ஃபர்ஸ்ட் இயரு. 12வது இயரு செமஸ்டர் முடிச்சு லீவ்ல இங்க வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் போறப்ப தான் உங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ராட்சசன்ல ஆமா. ராட்சசன் பார்த்துட்டு தான் வந்து வீட்ல அந்த கூரை வீட்ல வந்து பேசினேன் நானு. Facebookல பக்கம் பக்கமா மெசேஜ் வந்துச்சுல. அதனால 13 வருஷம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் என்னோட 30 வருஷ வாழ்க்கைய உங்ககிட்ட உளறி வச்சிருக்கிறேன். அண்ணே நான் பொறந்தது எப்படின்னா, எனக்கு பேர் வச்சது எப்படின்னா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுல இருந்து எல்லாமே தெரியும். நான் என்னத்த கேட்கிறது இவன? இப்ப என்ன கேட்கிறது? அதுதான் எனக்கும் தட் தெரியல. அவ்ளோ இன்னும் சார். எஸ் அப்கோர்ஸ். அப்படினும். நான் தான் எடுத்து வச்சிருக்கணும். ம். இல்ல நான் சத்தியமா ப்ரிப்பேரே பண்ணல. இதுக்கு சரி ஓகே. இப்ப பிரிப்பேர் பண்ணா என்னன்னு பிரிப்பேர் பண்ணுவீங்க? அதுக்கும் ஐடியா தெரியல. சரி ஓகே. அப்ப நான் பேசாம ஒண்ணு பண்ணிரு. ம். இந்த இது பேசுறத நீயே ஹோஸ்ட் பண்ணிரு. எப்படி நானே எனக்கு கேள்வி கேட்டு, நானே எனக்கு முட்டாள்தனமான ஒரு பதில சொல்லி, நானே அதுக்கு செருப்படி வாங்கிக்கணும் அதானே? இல்ல இப்ப ரீசெண்டா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டேன். குருட்ட, செபாஸ்டியன்ட்ட, உங்களுக்கு விக்கிட்ட. என்ன கேள்வி வேணுமோ? ஆஹா. இந்த மாதிரி ஒரு போட்காஸ்ட் வந்து நம்ம சும்மா பேசலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து இப்படியே வச்சு பேப்பர் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் எதுவுமே எழுதல. இவங்ககிட்ட நம்ம என்ன என்ன பண்ணிருக்கணும், பேசாம குரு அண்ணனையும் கூப்பிட்டுருக்கணும். குரு அண்ணனையும் கால் பண்ணி அண்ணே வாங்க. ம். வாங்க ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தா வைங்களேன். ம். அவர் ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க ஒண்ணு பேசுவீங்க. இடையில ஒண்ணு பிளான் பண்ணோம். கார்ல போகும்போது டக்குன்னு நம்ம கார்லயே உட்காந்து பண்ணிருவோமா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் மொபைல் இப்படி எடுத்து வச்சாரு. ஒரு சைடு அவருக்கு ஸ்டாண்ட் இருந்துச்சு. ம். இன்னொரு சைடு மொபைல் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன பண்ணலாம்? சரி இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்படின்னு அப்ப சொல்லிட்டு நீங்க டக்குன்னு என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஆ. இந்த இந்த பிராண்ட் பேர் எதுவும் சொல்லலாமா? பிரச்சனை இல்ல. எந்த பிராண்ட்? இல்ல பொதுவா ஏதோ ஒரு ஆப் நேமோ, பிராண்ட் நேமோ சொல்றோம்னா சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராதுல்ல. நெறைய காம்ப்ளிகேஷன் யோசிச்சு தான் இப்ப என்ன பேச வேண்டியிருக்கு. திடீர்னு நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொன்னோம்னா டக்குன்னு எப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிருவாங்க. ஓ இது வேறயா? அந்த பிரச்சனை இருக்கா? அப்படின்ற மாரி இருக்கும். இங்க இருக்கு பண்ணி ஐயோ! அத சொல்லிட்டேனே. மச்சி அது இங்க சொல்லலாம். ஐயோ! எவ்வளவு விஷயம் யோசிக்கணும் தெரியுமா? ஒருத்தன் பேசுறதுக்கு முன்னாடியே. எனக்கு இப்ப நீ சரி சொல்லி முடி. அதுக்கப்புறம் கேட்கிறேன். Blinkitல நீங்க என்ன பண்ணிருக்கணும், டக்குன்னு ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் வாங்கி இந்த பக்கம் கார் விண்டோல வச்சு, அங்கனக்குள்ள சொருவிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரூ. 200 தான். ஐடியா தோணாம போயிடுச்சுல. இதுதான் கூட ஒரு ஆளினா வேலையிறதா வேணும்ன்றது. இவ்வளவு தூரத்துல வச்சிருந்தா நல்லா இருக்காடாமா? நீ பேசுறது இதுக்காகும். நான் பேசுறதுக்கு கொஞ்சம் பக்கத்துல வச்சா. அப்படியா? நான் இங்க வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆமாண்ணே நான் பேசுறது ஃபுல்லா வருதுண்ணே. ஆத்தி. இதெல்லாம் சரி. மைக்க யூஸ் பண்ண ஹேண்டில் பண்ண பழகிட்டல நீ. எனக்கு அது புதுசு. என்னத்த பழகுனாங்க? நான் என்னமோ தினமும் மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி. இல்ல டப்புன்னும் போது அந்த ரேஞ்சு தெரியல. இப்ப நீ சொல்லும் போதே எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ரொம்ப நாள் நான் கஷ்டப்படுற விஷயம். இப்போ காலேஜ் படிக்கும்போது நாகூர்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு ஈஸியா இருந்திருக்கும். அதை தாண்டி இப்ப சீரியலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து உன் மேல அதிகமா வரும்ல. ஒரு ஸ்பாட்லைட் அதிகமா வரும்ல. உங்க அளவுக்கு எனக்கு இல்ல. ஆனா நான் இதை ஹேண்டில் பண்றதுக்கே கஷ்டப்படுறேன். நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அத? நான் வந்து நம்ம யூடியூப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போதுண்ணே, அப்போ வந்து பொதுவா சொல்லணும்னா, அப்போ தீபா, குரு அண்ணன் எல்லாரும் இருந்தாங்கல்ல. அப்போ அவங்க வந்து 2K காதலன் பயங்கர 2K காதலி வந்து பயங்கர ஹிட்டு.
அப்போ அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் அதுன்னு வரும், ஃபாலோவர்ஸ் அதிகம். ம். நானும் அவங்க தான் பண்ணியிருந்தேன், எனக்கு அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 2 ஷார்ட் ஃபிலிம் தான் ஹிட்டாக இருந்தது அந்த டைமில். நம்ம வந்து இதில் போயிருந்தோம்ல, அண்ணனோட ஊரில், கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஆமா போயிருந்தோம். ஆமா அந்த டைமில் வந்து நம்ம வேலையே கிடையாது அங்கே. அந்த ஆமா. கதை எழுதுறோம்னு சொல்லிட்டு உள்ளே சுற்றிட்டு தின்ட்டு அங்கேயே சாத்து தின்ட்டு படுத்து கிடந்தோம். அப்போ தான் மொபைல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ம். அப்போ வந்து யார் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவேன். ம். அப்போ ரிப்ளை பண்ணும்போது சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, ம். யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னா. யாருமேன்றது ஒரு சிலர் சொன்னாலும் நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் சொன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட ஒரு பதில் சொன்னேன், இல்லைங்க நான் இப்போ வெட்டியா இருக்கேன், ம். நான் பதில் சொல்றேன். எனக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலை இருக்கும். ம். அந்த வேலைகள் வர்றப்போ அதை வந்து எனக்கு அந்நேரம் பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ம். அன்னைக்கு என்ன நிறைய பேர் தப்பா நினைப்பாங்க ம். அப்படின்னு சொன்னேன். ம். அதுக்கப்புறம் வந்து சீரியல் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், பேசிட்டு இருந்தேன். நிறைய ஃபேன் பேஜஸ் இருந்தது, அவங்க எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருந்தேன். நான் ஃபேன் பேஜஸ்ன்னு பேசினது ஒரு 2 பேர்கிட்ட தான். பட் ம். நிறைய ஃபேன் பேஜஸ் இருந்தது, ம். அவங்களாம் போடுவாங்க, ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிறைய பாட்டு கேட்பேன், உங்களுக்கு நல்லா தெரியும்ல, ஆமா. நிறைய பாட்டு கேட்பேன். நான் ஹெட்ஃபோனுக்கு அடிக்ட் ஆனதே ஒன்றை பார்த்தேன். ஸோ அந்த அந்த பாட்டு எந்த அளவுக்கு கேட்பேன்னா, அதில் வர்ற பீட்டு முதற்கொண்டு பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு பீட்டு முதற்கொண்டு இன்னைக்கெல்லாம் வந்து இதுக்குன்னே தனியாக இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. ம். அதாவது வந்து என்னது, பாட்டோட மியூசிக்கை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒருத்தன் வாயிலே வாசிக்கிறான். டேய், இது நான் வந்து அப்போ பண்ணிட்டு கிடந்தது. இது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி மியூசிக்கை வந்து ஒரு டெப்தா இது பண்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டு இருந்த டைமு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபோனில் எப்போ பார்த்தாலும் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றது, ம். ஸ்டோரி ஷேர் பண்றது, இந்த மாதிரி போக ஆரம்பிச்சது. இப்போ இது நம்ம பண்றத பார்த்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ம். "ஓ, இவன் ரிப்ளை பண்றான், ம். இவன் எல்லாத்தையும் ஷேர் பண்றான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. ம். அது ஒரு பக்கம் சந்தோஷம், ம். பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு டைமுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா, நம்ம ரொம்ப இதுலயே நேரம் செலவழிக்கிறோமோ. ம். ஒரு டேல என்னோட ஒர்க்கிங் இதை தாண்டி இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ம். எனக்கு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் இப்படியே ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டேன். எப்பவுமே வந்து சீன் பேப்பர் நான் புடுங்கி படிக்கிறேன். ம். எனக்கு வந்திருக்கணும், அப்பதான் நான் ஷாட் எடுக்கணும்னு சொல்றேன். அன்னைக்கு நான் சீன் ரெடின்னு சொல்ற வரைக்கும் சீன் பேப்பர் படிக்க மறந்துட்டேன். இதை ம். நோண்டிக்கிட்டே மறந்துட்டேன். அது ஒண்ணு. ப்ளஸ் எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. படிச்சுட்டு போய் எப்பவுமே சும்மா ரீட் பண்ணிட்டாவது போவேன். எனக்கு ம். எதுவுமே தெரியாம போயிடுச்சு. அது வந்து போய் அதுக்கப்புறம் நின்று கடகடன்னு அந்த அவசர வாசிப்பு வச்சுட்டு போய் நின்னுட்டேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் தான் நான் உட்காந்து யோசிக்கிறேன். ஆமா, நம்ம நிறைய பண்ணுவோம். ம். இப்போ நிறைய டைம் வந்து நம்ம இந்த மொபைல்லே செலவழிச்சிட்டு இருக்கிறோமே ம். அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ம். இது நம்மளோட நல்லதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க ஆரம்பிச்சேன். தவிர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ நான் யார்கிட்டலாம் பேசணும் அவங்க கிட்டலாம் நெகட்டிவா நேம் வர ஆரம்பிக்குது, பேட் நேம்ஸ் வருது. பேசுறத நுப்பாட்டினாலே. நிப்பாட்டினதுனால. ம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்குண்ணே. இப்போ ம். நம்மளே யாராவது ஒருத்தவங்ககிட்ட பேசி நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சிவகார்த்திகேயன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு Facebookல ஆமா ஆமா. ஒரு டைம்ல 3rd இயர் படிக்கும்போது நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னேன். அது தெரியல, அது உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு தெரியல. ம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். அது நம்மளா இருந்தாலுமே நம்மளுமே ஒரு காமன் ஆடியன்ஸ் இருக்கிறப்போ ஒரு ஒரு ஒருத்தவங்க நம்ம பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறோம்னா அவங்க வந்து நம்மகிட்ட பேசுறாங்கிறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பேசாம போறாங்கன்றப்போ அந்த ஒரு கோபம் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய திட்டுவாங்க, நிறைய கழுவி ஊத்துவாங்க. இது எல்லாமே நம்ம மைண்ட்ல ஏத்திக்க கூடாது ம். அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது பயங்கரமா பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி வந்துட்டு இருந்தப்போ நான் சிம்பிளா எனக்கு அந்த டைம் வந்து நம்ம தல அஜித் சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. ம். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ம். உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க. அப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் நடந்தப்போ நான் லைவ் வீடியோ போட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ம். அந்த லைவ் வீடியோல வந்து அந்த லைவ் வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே ஒரு பொண்ணு தான். ம். அவங்க வந்து இல்ல என் ஃபேமிலிக்கு இதெல்லாம் தெரியாது, நான் அப்படி பண்றேன், இந்த மாதிரி ஃபேன் பேஜ் வச்சிருக்கேன்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதா பேசினதுக்கு அப்புறம் ஐயோ இது தப்பா போயிடக்கூடாது, அவங்க லைஃப் ஒன்று இருக்கு ம். அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த பிரச்சனைக்குள்ள நானே இறங்கினேன். இல்லாட்டி நீங்க ஃபேன் பேஜ் உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, இன்னைக்கு ம். அடிச்சுக்கிறீங்க, நாளைக்கு குடிக்கிறீங்க. அதுல எனக்கு தலையீடே கிடையாது. நான் பேசணும்னோ நான் வந்து இதை சார்ட் அவுட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. பட் ம். யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியாத ஒருத்தவங்க நமக்காக ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரச்சனை மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு இனிமே இது வேணவே வேணாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறதை சுத்தமா நிப்பாட்டிட்டேன். ம். அது வரைக்குமாவது வந்து ஏதோ ஒரு இது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா என்ன பண்றேன்னா, எப்படி இருந்தாலும் என் பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றது வருவாங்க. அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு சிலர் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. நம்ம என்னைக்கு ரிப்ளை பண்றோமோ இல்லையோ, ம். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டேன். ம். அதனால தான் இன்ஸ்டாகிராம் இப்போ நீங்க அனுப்புற மெசேஜ் நான் என்னைக்கா பார்க்குறேன். இல்லையே இப்ப அனுப்புற மெசேஜ் பார்க்கல. சரி, ஓகே. இன்ஸ்டாகிராம்னு இல்ல. ம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்
நான் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஃபோனில் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வேணும்னா, அதாவது எமர்ஜென்சி டைம் இருக்கும். நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம யார்கிட்டயா பேசியிருப்போம், இவங்க நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்ற ஒரு மீட்டிங்கோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கப்போ அன்னைக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சிருக்கேன். மற்ற எல்லா ஆளுமே ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப். ஃபோன் வந்தால் எடுத்து பேசு, ஃபோன்லையா பேசலாம், பிரச்சனை கிடையாது. ஃபோன்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நம்ம யார்கிட்டனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த பிரச்சனை எவ்வளோ டோட்டலாக விட்டுட்டேன். முன்னாடிலாம் என் ஃபோட்டோ போட்டால் நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் போடுவேன். என் ஃபோட்டோ நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் போடுவேன். ஆனால் அதுவே ஒரு டைமுக்கு அப்புறம் நான் போஸ்ட் போட்டு நான் லைக் போட்டேன்னா அது எப்படி ஆச்சுன்னா, ஓ நீ நேரம் ஆன்லைனில் தான் இருந்தியா, அப்போ நீ ரிப்ளை பண்ண மாட்டியான்ற அந்த மாதிரி கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சோன்னே, இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன் டோட்டலா. ஏன் போஸ்ட்டுக்கு லைக் போடுறதில்ல. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா நான் போஸ்டே போடுறதில்ல. நீங்க எடுத்து கொடுத்தீங்களா ஒரு வீடியோ, ஆமா அடே நண்பா, அந்த வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா நான் போஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் போஸ்ட் பண்ணல பெருசா. அதுவும் ரொம்ப மாசம் கழிச்சு அந்த வீடியோ போட்டேன். அதுக்கு முன்னாடி மலேசியா போயிட்டு இருந்தது ஏதோ ஒன்று போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் இருந்துச்சு, தவிர அது போடல. ஸோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சது என்ன. அண்ட் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு முன்னாடி தனியாக வாழ்ந்தே பழகிட்டேன். ஒர்க்கும் லைஃபும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுற, ஒர்க் லைஃப் அதான் சொல்லுவாங்களே, ஒர்க்கு ஃபேமிலி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல. நான் 10 கல்யாணம் முடிச்சோன்னா அதான் முதல் கல்யாணம். அதனால எனக்கு இது பேலன்ஸ் பண்ண தெரியல. ஒர்க்குக்கு எவ்வளவு கான்சென்ட் கொடுங்க, ஃபேமிலிக்கு அதை வந்து என் வைஃப் எனக்கு கரெக்டா புரிய வச்சா நிறைய இடத்துல. இல்ல இது இப்படி இப்படி இதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போறேன்னா இதுக்கும் இவ்வளவு எஃபர்ட் போடணும். எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமா தெரியல. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் இருக்குமா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இப்பயும் எனக்கு தெரியல எப்படி மேனேஜ் பண்றதுன்னு. வீட்டுக்கு போனாலும் அது 2 மிண்டா அந்த அந்த இது இருக்கு பார்த்திருக்கீங்க, அந்த அன்னியன்ல மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டே வருது. யாருக்கு? அன்னிக்கா? எனக்கு. போனோம்னா ஒரிஜினல் கேரக்டர் வர மாட்டேங்குது. அங்க போனாலும் டைரக்டரா தான் மைண்ட் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், என்ன கதை. இது தப்புனே. இது நம்ம எல்லாருமே பண்ற தப்புனே. அது எனக்கு வர மாட்டேங்குது, தெரியல. நான் ஒன்னு சொல்லவா, இருங்க இந்த அந்த டாபிக் முடிச்சுட்டு. ஸோ அது வந்து புரிய வச்சான் எனக்கு அது ரொம்ப லேட்டராக தான் ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ ரீசெண்டாக தான் ரியலைஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே இது இப்படி தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த ஒருத்தர் இருக்கார் கணேஷார்னு ஒருத்தர், அவருமே கரெக்டாக ஏதோ ஒரு இடத்துல இந்த கேள்வி எனக்கு சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாரு. இது ரொம்ப கஷ்ட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சொன்னோன்னே இவர் எதுக்கு அன்னைக்கு எனக்கு சொன்னாருன்னு தெரில. அது எனக்கு ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் எனக்கு அவர் அன்னைக்கு சொன்ன விஷயம் வந்து, ஓ நமக்காண்டி ஆண்டவன் அன்னைக்கே அவர் மூலமா செய்களை கொடுத்து அனுப்பி இருக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி அவர் அன்னைக்கு சம்மந்தமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அது எனக்கு எவ்வளோ கனெக்ட் ஆச்சு லைஃபுக்கு அப்படிங்கிற மேட்ரு புரிய வந்தது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், அவர் தலை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்க ஒர்க்கை பாருங்க உங்க லைஃபை பாருங்கன்னு. நான் என் வாழ்க்கையை பார்க்காம நான் வேலைன்னு இருந்துட்டு இருந்தேன்னா அது எல்லா இடத்துலயுமே பிரச்சனையை தான் கொண்டு போய் முடியும். ஸோ அதை முத்தி போக முடியாத அளவுக்கு குறைச்சிக்கணும் அப்படிங்கிற அளவு புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு இப்போ நீங்கள் கேட்டதோட எண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கலந்து ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நமக்கு இன்ஸ்டாகிராம் எதுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட், இப்போ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது ப்ரொஃபைலு, அது வந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிற இடமாவும் இருக்கு. ஸோ அதனால அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. நான் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்ஸ்டாகிராமில் எதுக்கு ஆரம்பிச்சேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேன் கரெக்டா சொன்னா இல்லை ஞாபகம் பாக்குறீங்களா? ஆனா இன்ஸ்டாகிராம் நான் ஆரம்பிக்கிறது ஒண்ணு மெமரிஸ், இன்னொன்னு நான் நடிக்கிறது வந்து எனக்கு போட்டோவோ வீடியோவோ என்கிட்ட கிடையாது. இதே இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா யாராவது கேட்டாங்கன்னா லிங்க் அனுப்பி விட்டுக்குவேன். இப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். மெமரி கார்டு மாதிரி இருந்துக்கும். அப்படி அந்த ஒரு விஷயம் நம்ம கையில மெமரி போன்ல அப்பெல்லாம் வந்து இப்பதான் 1 GB இந்த சாரி 128 GB வருது. அப்போ அவ்வளோலாம் நமக்கு கிடையாதுல்ல. அந்த விஷயத்துக்காண்டி அப்போ ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் நான் வந்து 2013-14 ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு எப்போ ஞாபகம் 2015 இருந்து இருக்கிற போட்டோஸ் இருக்கு. அது மாதிரி போட்டோலாம் டிலீட் பண்ணிட்டேன் எப்பயும். 15 தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணதும் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் 2015 தான் HTC ஃபோன் வாங்கினேன். அப்பதான் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணி, அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபேஸ்புக் தானே நம்ம ஜென்ரேஷன். ஆமா, ஃபேஸ்புக் தான் நிறைய இருந்தது. ஸோ ஃபேஸ்புக் தான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் இன்ஸ்டால் பண்ணது. இதுக்காண்டி தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோன்றது தெரிஞ்சுக்கிட்டா இந்த ப்ரெஷர் மைண்டில் ஏறாமல் இருக்கும். அவ்வளோதான். எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா, பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுற? இப்போ சீரியஸாகவே நான் எனக்கு தெரியல. அதை தான் உங்கள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிருக்கேன். என்னோட இதில் நீ தான் மெச்சூர்டாக இருக்க. இல்லைண்ணே,
ஆனா இப்ப நீங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட நீங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா, வெற்றி நமக்குள்ள எல்லாமே இருக்கும். நம்மட்ட நல்லவன் இருப்பான், நம்மட்ட கெட்டவன் இருப்பான், எல்லாமே இருப்பான். ம். கரெக்ட்டா? நீங்க ம். சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? ம். இருக்கா? முழுசா முடிச்சிரு எனக்கு. என்னன்னு சொன்னேன் ஞாபகம் இல்ல. அ. இந்த மாரி எல்லாமே இருப்பான். நான் இப்ப நல்லவனா தெரியறேன்னா, நல்லவனா இருந்துட்டு போறேன். நான் கெட்டவனா தெரியறேன்னா, பரவால்ல நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். இதுதான் அ. நீங்க முன்னாடி உங்ககிட்ட இருந்த ம். அது ஆட்டிட்யூட்ன்னு சொல்லுவோமா? ம். மென்டாலிட்டின்னு சொல்லலாம். ஆட்டிட்யூடும் சொல்ல தப்பு இல்ல. ஏன்னா ஆட்டிட்யூட்லயே குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு. இல்ல அது ஆட்டிட்யூட்ங்கிறது நம்ம எக்ஸ்பிரஸ் அ, பண்ற அ, விதம் அ. தானே. ஸோ அப்படி பார்க்கிறப்போ, நீங்க இப்படிதான் இருந்தீங்க ஒரு டைம்ல. ம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்க. ஆமா. பிறந்த நாளா? சரி. அப்படின்ட்டு போனீங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு, நல்லா இருடா அப்படின்னீங்க. இப்ப ரீசென்ட்டா பிறந்தநாள் வாழ்த்துக்கடா அப்படிங்கிறீங்க. ஸோ அதுதான். ஒரு மாற்றம் வருது. அ, ஸோ அ. இந்த மாற்றம் எதனால வருதுன்னா, நம்ம ஏதோ ஒண்ணு நம்மள மாத்திக்கிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல. நம்ம ஒண்ணு முன்னாடி இருந்தது நல்லதாவும் இருந்திருக்கலாம். இல்ல முன்னாடி இருந்தது கெட்டதாவும் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ம். மாற்றம் நம்ம லைஃப்ல வந்துகிட்டே இருக்கு. ம். இப்படித்தான். நீங்க முதல்ல இருந்த ஆட்டிட்யூட் இப்ப எப்படி? நல்லவனா இருந்தா நல்லவன், கெட்டவனா இருந்தா கெட்டவன். இப்ப ஆனா அந்த ஸ்டேஜ வந்து நீங்க ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி தாண்டி வந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம். சோசியலைஸ் ஆக ட்ரை ஆ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ் பழகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க இவ்ளோ பேசுறீங்க. முன்னாடி இவ்ளோ பேசவே மாட்டீங்க. ஆமா. காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, "எனக்கு பேச வராதுடா." ஸ்லாங்கே ஒரு மாரி இருக்கும். அது கரெக்ட்டா? ரொம்ப இல்லடா, இழுத்து பேசுவீங்க, ஸ்லோவா பேசுவீங்க. அது எனக்கு காலேஜ்ல இருக்கும்போது கூட தெரியல. நீ என்ன அப்ப சொல்லுவ பாத்திரிக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து "என்ன நீ இவ்ளோ மெதுவா பேசுறீங்க?" அப்டின்னா அப்ப கூட எனக்கு தெரியல. காலேஜ் முடிச்சுட்டு இங்க அத நான் தான் விஎஃப்எக்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு சொன்னேனா ஆமா. உன்ட்ட? விஎஃப்எக்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு, "என்னடா சாப்பிட்டியா?" அப்படின்னு சீனியர் கேட்டாரு. "ஆ சாப்பிட்டேன்ண்ணா" அப்படின்னேன். "என்னடா இவ்ளோ மெதுவா இழுத்து பேசுற?" எனக்கு அப்பதான் எனக்கு அந்த ஸ்லாங்குக்கு, அப்புறம் என்னோட பாடி லாங்குவேஜ்க்கு எவ்வளோ கலாய்ச்சாங்கன்னு தெரியும். பேசும்போது பார்த்தீங்கன்னா, கை இப்படி இருக்கும். ம். சொல்லுங்கண்ணா அப்படின்னு இப்படி பேசுவேன். "ஏன்டா கைய உடைஞ்ச மாரி வச்சிருக்க? நல்லா தான் வச்சுக்கடா" அப்பதான் ஒன்னொன்னா தெரிஞ்சுச்சு. அந்த நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோன தாண்டி வெளிய வரும்போது நெறைய அடி வாங்குவோம்ல. அப்பதான் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மாத்திக்கணும். இப்பயும் 1, 2 மாத்தணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம். அந்த மாரி இப்போ ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க மாறிட்டு வந்தீங்க. ம். கரெக்ட்டா? ம். இப்ப கம்மிங் டூ திஸ் பாயிண்ட் நீங்க ம். கேட்டீங்கல்ல பெர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்ல. ம். நீங்க இதுக்கு முன்னாடி பர்சனல் லைஃப்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையில இருந்தீங்க. அந்த ம். வேலைக்கு போவீங்க. ம். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றேன். ம். கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணிய லவ் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன். ம். என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போவீங்க. வேலை முடிச்சுட்டு வந்து பசங்களோட ஜாலியா இருப்பீங்க. அந்த ம். வேலைய பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஆமா. கரெக்ட்டா? அப்புறம் அண்ணிய லவ் பண்ற ஸ்டேஜ்க்கு போவோம். ம். அண்ணிய லவ் பண்ற ஸ்டேஜ்க்கு அப்புறம் அண்ணி கூட பேசுவீங்க. ம். கரெக்ட்டா? ம். அண்ணி கூட எங்கேயாவது வெளில சுத்த முடிஞ்சுச்சுன்னா, ம். அவங்கலாம் வந்தாங்க அப்படின்னா, கெஞ்சி கூத்தாடி போய் சுத்திட்டு வருவீங்க கோயம்புத்தூருக்குள்ள. ஆமா. இது நடந்துச்சு. ம். அதுக்கப்புறம் கல்யாணம். ம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க முடியுமோ, ம். அதுல ஒரு இதுவரைக்கும் 40, 50% மேல சந்திச்சுட்டீங்க. ம். அது எல்லா விஷயத்தையும் நீங்க சந்திச்சிருக்கீங்க. தட் ஆல் ஐ நோ. ம். கரெக்ட்டா? ம். ஸோ, இப்போ இது எல்லாத்துலயுமே பாருங்க, நீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து அ இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. விஎஃப்எக்ஸ். விஎஃப்எக்ஸ் சைடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. அப்போ நீங்க வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா, நீங்க அத பத்தி பெருசா யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு இந்த ஆமா. ஷாட் பண்ணேன், அன்னைக்கு அந்த ஷாட் பண்ணேன். ஏன் அப்டின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் சம்பளம் குடுக்குறான், நான் சம்பளத்துக்காக வேல பார்க்குறேன். ம். அப்டிங்கிற தாட் அது போயிடுச்சு. அண்ட் அது அகைன் வந்து இங்க நம்ம வந்து YouTubeல வேல பார்க்குறப்போ, ம். அண்ணி உங்க பக்கத்துல இல்ல. ம். நம்ம தான் இருந்தோம். ஆமா. அப்போ நமக்கு வேற வேல கிடையாது. ம். முடிச்சுட்டு வந்தாலுமே என்ன பண்ணுவான், "அண்ணே இது இது எப்டி பண்ணலாம்?" "இல்ல ம். டேய் இன்னைக்கு இது பண்ணேன்டா, அது குப்பையா இருந்துச்சுடா." "இல்லடா இது நல்லா இருந்துச்சுடா." "இல்லடா அதுல அவன் இப்டி பண்ணான்டா." நீங்க வேற ஏதோ எடிட் பண்ணலாம், அந்த கதைய ஃபுல்லா என்ட்ட சொல்லுவீங்க. நான் ஆமா. ஏதோ எழுதுனேன்னா நான் உங்க கிட்ட சொல்லுவேன். ம். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல, ஒரே ரூம்ல தான் உட்கார்ந்திருப்போம். ஆனா ம். வீட்டுக்கு வந்து அந்த நம்ம ரூம்ல போய் பேசுறப்போ, நம்ம ம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ம். நமக்கு வேற ஏன்னா நம்மளோட மைண்ட் அங்க கிரியேட்டிவா இருந்துச்சு. ம். அகைன் நம்ம அங்கருந்து கிளம்பியாச்சு. நீங்க என்கிட்ட வந்து ஒரு அண்ணி கூட்டு வந்துட்டீங்க. எங்க ஃபேமிலியோட இங்க வந்தாச்சு. ஃபேமிலியோட இங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ, கொஞ்ச நாள் திரும்பவும் விஎஃப்எக்ஸ்ல போய் வேல பார்த்தீங்க. ஆமா. பாப்பா பொறந்த பாப்பா பட்டங்கள். பொறந்ததுக்கப்புறம். அப்போ என்ன பண்ணீங்க? வேலைக்கு போவீங்க, வீட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்க, வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். பேசுவீங்க, ஆமா. தூங்குவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இல்ல. ம். ஆனா, ஒன்ஸ் நீங்க திரும்பவும் கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ள வரும்போது, ம். மறுபடியும் உங்களுக்கு இப்போ இது என்ன பண்றது? இப்போ இது என்ன பண்றது? எண்ட் ஆஃப் த டே இது எதுக்கு பண்றீங்கண்ணே? கரெக்ட்டான ஒரு பதில் சொல்லுங்க. இந்த கிரியேட்டிவா நான் இது பண்ணணும் அப்படின்றது எதுக்கு பண்றீங்க? யாருக்கு பண்றீங்க? வீட்டுக்காக தான். அந்த இப்ப என்னன்னா, முன்னாடி நான் பேச்சுலரா இருக்கும்போது, நம்ம அவ்ளோ ட்ரை பண்ணியிருக்கோம். உனக்குமே தெரியும். நீயும் ரொம்ப நாள் வேலை இல்லாம, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு அலைஞ்சுகிட்டு இருந்திருக்க. நானும் என் கையில கிடைச்ச காசுல வீட்டுக்கு அம்மா, அப்பா கூட குடுக்காம செல்ஃபிஷா அதில போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததா, அத நான் எடுத்துக்கல. இப் அதுக்கு வந்து எனக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. நான் இல்லனாலும் அவங்க பொழச்சுப்பாங்க அப்படின்னு. இப்ப என்னன்னா வந்துட்டு, என்ன சுத்தி வந்து அத்தன பேர் நல்லது பண்ணியிருக்காங்க.
இப்போ உங்க அண்ணியும் சரி, பாப்பாவும் சரி, அவ்வளோ சாக்ரிஃபைஸ் கூட இருக்கிறாங்க. இன்னொன்னு கூட நீங்க நெறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ இது பண்றீங்க. இப்ப இதுக்கெல்லாம் சேர்ந்து நான் ஏதாவது பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அது என் மேல தான் தப்பு. அது ஏதாவது பண்ணா தான் திரும்ப ஏதாவது நம்ம செய்யவும் முடியும். அந்த ஒரு இது இருக்குல்ல. அது சின்னதா வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிய அதிகமா வந்துட்டு இதா எடுத்துக்கிறேன். அது ஒரு பிரஷராவும் ஆ எடுத்துக்க ஆரம்பிச்சுடுறேன். கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இந்த வார்த்தை வரணும்னு தானே நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். சீரியஸானே. ம். நான் அந்த அந்த விஷயத்த முடிச்சுட்டு இந்த ப்ரெஷர் மேட்டருக்கு வர்றேன். ம். ஆம், அப்படி இருந்தீங்களா? ம். இப்போ அகைன் நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம், யாருக்காக பண்ண போறோம்னு யோசிக்கிறப்போ, இது ஃபேமிலிக்காக. ம். நம்ம இத ஃபேமிலிக்காக பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்றீங்க. ம். ஆனா, நீங்க பண்ற விஷயத்தினால ஃபேமிலி சந்தோஷமா இருக்கா? அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப கம்மியா இருக்கும். ம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்றது நமக்கு தெரியாது. ம். நம்ம மென்னோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா? ம். நம்ம நெனைக்கிறது கரெக்ட். ம். நம்ம நெனைக்கிறது தான் கரெக்ட். ஆமா. அப்படி நெனைக்கிறது நம்மளோட கேவலமான சீப்பஸ்ட் மென்டாலிட்டியா இருக்கு. ம். ஆனா, அவங்களோட விஷயம் என்னன்னு கரெக்ட்டா சொன்னா, அ என் முன்னாடி கரெக்ட்டா கேட்டா. நான் அவங்ககிட்ட தங்கம் எதிர்பார்க்கல, ம். வயிறு எதிர்பார்க்கல, எதுவும் எதிர்பார்க்கல. இவ்வளவு தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன்னு ஒரு 2, 3 விஷயம் தான் சொன்னா. ம். ஆமா, இவ தங்கம் இதெல்லாம் வந்து காசு அதிகம். இவ கேட்கறது காசு இல்ல, நேரம் இந்த மாரி விஷயங்கள் தான் கேட்கிறா. ம். இது நம்ம தான் வந்து மெனக்கெடாம சோம்பேறித்தனத்தால ம். இருந்திருப்போம். ஏன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களோட கிரியேட்டிவான இந்த வேலைக்காக, இப்போ நீங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஷூட்டிங் போயிட்டே வர்றீங்கன்னு வைங்களேன். ம். இந்த ஷூட்டிங்ல காலைல இருந்து எவ்வளவு நேரம் இருந்திருப்பீங்க? 9 to 9 போயிரும். 9 to 9. முன்னாடி டிராவல் 1 ஹவர், பின்னாடி டிராவல் 1 ஹவர் வச்சுக்கோங்க. ம். கிட்டத்தட்ட 14 ஹவர்ஸ் உங்க ம். ஒர்க்குக்காக எஃபர்ட் போடுற நீங்க, ம். ஏன் வீட்டுக்கு வந்து ஃபேமிலிக்காக ஒரு 2 ஹவர்ஸ், 1 ஹவர் எஃபர்ட் போட முடிய மாட்டேங்குது? ம். ஏன்னா மறுநாள் வேலைக்கு போகணுன்ற மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா? ம். ம். ஆனா, நமக்காகத்தான் நம்ம அவங்க கூட இல்லைனாலும், அவங்க நமக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ம். நீ என் கூட இரு, அதையும் பாரு, வேற வேலைய பாருன்னு சொன்னா, நம்ம வேற ஆப்ஷன் கிடையாது. ம். நம்ம அத பண்ண தான் செய்வோம். ஃபேமிலிக்காக மறுபடியும் அத பண்ணுவோம். ம். இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா நம்மள வற்புறுத்திக்கிட்டு பண்ணுவோம். ம். இப்ப அவங்கள வற்புறுத்திக்கிட்டு சரி. ம். ஆனா இப்ப அவங்கள வற்புறுத்திக்கிட்டு, ம். நம்மளோட சந்தோஷத்துக்காக ம். நம்மள ஃப்ரீ அவுட் என்ன வேணாலும் பண்ணு. நான் ம். பார்த்துக்கிறேன் இத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ம். அப்போ நம்ம போட வேண்டிய எஃபோர்ட், நம்ம வேலைக்காக அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம்ல, ம். நம்ம அத ஏன் ஃபேமிலிக்காக போட மாட்றோம்? அதுதான். இப்ப நீ சொல்றது இவ்ளோ எனக்கு என்ன ரீசன் தெர்ல. ஆனா என்கிட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமா அத ரீவைர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது ம். வந்து ஒண்ணு என்ன இருக்கும்னு மெத்தனம் இருக்கும். ம். சோம்பேறித்தனம். ம். ஓகேவா? ம். இவன் தானே மெயின். ம். நான் எனக்கு என்கிட்ட பார்த்தது இந்த மெத்தனமும் சோம்பேறித்தனமும். ம். சோம்பேறித்தனங்கிறது சொன்னா செய்யாம இருக்கிறது சோம்பேறித்தனம். ம். மெத்தனங்கிறது இவங்க தானே ம். அப்படின்றது மெத்தனம். ம். இது 2ம் தான் ம். நம்மள கேவலமான ஒரு பாதைக்கு இழுத்துட்டு போயி, நம்மள கேடு கெட்டவனா காட்டுறதா இருக்கும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள. எனக்கு இன்னொரு பிரச்சனை ஒண்ணு ரீசென்ட்டா நான் அனலைஸ் பண்ணேன். ஆ இப்போ ரீசென்ட் டைம்ல மணி மேல பயங்கர அப்சஸ்டா இருக்கிறேன். ம். அது எல்லாருக்குமே இருக்குது. மணி இல்லன்னா ஆ நீங்க சுத்தமா இல்ல. இப்ப அடுத்து அது காரணம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் தான் அந்த ஆ மணி மேல இருக்கிற அப்சஷன். இப்போ வந்து இப்போ இன்னும் ஆக்சுவலா பார்த்தோம்னா அண்ணே இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்கண்ணே. வேற வழி இல்ல. ஓகே, எனக்கு வேற ஓகே. வழி தெரியல அத்தான்ற. இப்ப பாப்பா வந்து ஆக்சுவலா இந்த வயசுல வந்துட்டு ஸ்கூல்ல சேர்த்துருக்கணும். ம், அவள ம். சேர்க்காம போனதுக்கு ரீசன் என்னன்னா, கரெக்ட்டான பேமெண்ட் இல்ல. அவள ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு. இப்ப அடுத்த வருஷம் தள்ளி போட்டுருக்கோம். இப்ப அதுக்குள்ள வந்துட்டு திரும்ப நான் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணி டக்கு டக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், அவளுக்காக இது பண்ணணும் அப்படின்ட்டு, பிகினிங்ல லைட்டா ஆரம்பிச்ச விஷயம் எனக்கு போக 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 அது இன்னும் அதிகமா பிரஷர் ஆக அத ஆரம்பிச்சது. ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா அதுல தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, ஆன்லைன்ல டிஜிட்டலா கோல்டு வாங்கிக்கலாம். எப்ப வேணாலும் சேல் பண்ணிக்கலாம் அந்த மாரி. அதுல போட்டு வச்சுருவேன். ஒரு 4 நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த ரூ. 2 போட்டிருந்தது. அந்த தங்கத்தோட ரேட் ஏறும்போது அது ஒரு ரூ. 4 அதுல இருக்கும். அப்படியாண்ணே? ஆமா. நானும் இனிமே போட ஆனா ஆரம்பிக்கிறேன். கரெக்ட்டான டைம் நான் வந்து ஒரு நாளைக்கு சும்மாவது ஒரு 10, 10 ரூபாய போட்டு வச்சேன்னா, ஏதோ ம். ஒரு அமௌண்ட் ஏறும்ல அதுக்கு ம். சொல்றேன். எனக்கு என்னன்னு சொல்லிருங்க. அந்த மாரி போட்டு இப்ப அப்படிதான் வந்துட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துட்டு இப்போ ஒரு 3 மாசம்னு நெனைக்கிறேன். இல்ல 2 மாசம். இப்போ ஒரு ரூ. 1500 அதுல இருக்கு. ம். நான் போட்டது என்னன்னா ஒரு 1600 ஏதோ ஒண்ணு போட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருப்போம்ல. இடையில வந்து தங்கம் வந்து ரொம்ப கீழ போச்சு. இப்ப திரும்ப இப்ப என்னன்னா வந்துட்டு இப்ப கிடைக்கிறத சின்ன சின்னதானாலும் போட்டு சேவிங்ஸ் பண்ண பழகிட்டு இருக்கேன். இப்ப நீ அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். அதுல எதுன்னா அடுத்து வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணி கையில கொஞ்சமாவது காசு வச்சிருக்கணும். இருக்குது. ஆனா முன்னாடி வந்துட்டு ஆ நம்ம நாகூட்ல ஒர்க் பண்ணும்போது நான் 8000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்.
உங்க அண்ணி 12,000, மொத்தமே 20,000 தான். அதுலயே வந்துட்டு அவ்வளோ குடும்பம் கரெக்டா நடத்தியாச்சு. ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தோன்னா வந்துட்டு எனக்கும் அதிகமா தான் வருது, அவளுக்கும் அதிகமா. அவ பேமெண்ட்டே வந்துட்டு இப்ப தாண்டிருச்சு. 2 பேர் பேமெண்ட் இருந்தது தாண்டிருச்சு. ஆனாலும் கடன் வாங்குறோம். ஏன் கடன் வாங்குறோம்? அண்ணே வீட்ல இது வாங்கணும், அது வாங்கணும்னு. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ம். சென்னைக்கு வந்த புதுசுல ஆரம்பத்துல வேலைக்கு போனேன். அதுல ஒரு 7,000 10,000 சம்பளம் வந்துச்சு. அத வச்சு ஓட்டுனேன். ம். அப்ப அப்பா அம்மாட்ட காசு வாங்கிட்டு இருந்தேன். ம். வேலைக்கு போய். ம். அதுக்கப்புறம் வேலைய விட்டு நின்னேன். ஒரு 3 மாசத்துல வேலைய விட்டு நின்னுட்டேன். அண்ணன் கூடயே இருந்தேன், தேவனன் கூடயும். ம். அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸ்விக்கில மட்டும் வேலை செஞ்சுட்டு ஓட்டிட்டு இருந்தேன். ம். அப்போ வந்து எப்பயாவது ரூ. 2,000 அந்த மாரி வாங்கிட்டு இருந்தேன் வீட்ல. அதுக்கப்புறம் வேலைக்கே போகாம சுத்தமா வீட்லயே ஒரு 3, 4 வருஷம் இருந்தேன். ம். அப்பயும் அப்பா அம்மாட்ட காசு வாங்கிட்டு தான் இருந்தேன். ம். அதுக்கப்புறம் யூடியூப்ல போனோம். அப்பயும் ம். வீட்ல வாங்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களுக்கு தெரியும். நம்ம யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சீரியல் கமிட் ஆறேன். ம். சீரியல் கமிட் ஆகி முதல்ல ஒரு சேலரி வருது. ம். கம்மியான சேலரி தான். பட் ம். அதுல வந்து எப்படியோ ஓரளவுக்கு தன்னை கட்டி நானு, மச்சான் எல்லாம் சேர்ந்து அப்படியே மச்சானோட சேலரி, என்னோட சேலரியும் சேர்த்து போட்டு தான் வீட்ட ரன் பண்ணோம் அன்னைக்கு. ம். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்ப எனக்கு பெருசா சேலரி இல்ல. மச்சான் கூட தான் இருந்தேன். தங்கச்சி கூட தான் இருந்தேன். ம். 2 பேர் சேலரியும் சேர்த்து வச்சு தான் குடும்பம் நடத்துற மாரி சிச்சுவேஷன் இருந்தது. ம். அவர் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு இருந்தாரு. ம். நான் வாங்குறத விட. ஏன்னா எனக்கு அப்ப ஷூட்டிங் டேஸும் ரொம்ப கம்மி. ம். ஸோ அதனால ஆரம்பத்துல வந்து ஒரு 4, 5, 8 மாசம் வரைக்குமே வந்து ரொம்ப டைட்டா தான் போயிட்டு இருந்தது. ம். அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு பார்த்தா, எனக்கு என்ன மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, ஷூட்டிங் டேஸும் கம்மியா வருது, சம்பளம் கம்மியா இருக்கு. பேசாம நம்ம ஊபர், ஓலா ஓட்ட போயிரலாம். ஏன்னா அப்ப கார் வாங்கியிருந்தேன். ம். காருக்கு நான் லோன் வேற கட்டணும். ம். அப்போ நம்ம ஊபர், ஓலா ஓட்ட போயிரலான்ட்டு அந்த மைண்ட் செட் வந்து, அந்த மைண்ட் செட்ட வச்சு தான் வந்து நான் போய் அப்ளை பண்றதுக்குலாம் போயிட்டேன். ம். எல்லோ போர்டு, டீ போர்டு வேணும்ட்டானுங்க. நான் ஒயிட் போர்டு வச்சிருக்கிறேன். ம். பரவாயில்ல நான் ஏதோ லக்ஸரி கார் போடுங்க. ஐட்டன்லாம் லக்ஸரி கார்ல வராதுன்ட்டாங்க. ஐயோ! எங்கிட்டு போனாலும் ஆப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், 8 மாசம் அப்படியே திரும்ப தன்னை கட்டி ஓட்டி, மறுபடியும் வந்து நான் புஷ் பண்றேன் புரொடக்ஷன்ல. ம். முடியல. என் நிலவரம் இதுதான். ம். நான் இப்படி ஓட்டலாம்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். டிரைவர் வேலை பார்த்து நடிக்கிறோம். நம்மளே போய் டிரைவராவும் இருந்துரலாம்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் முடியல. ம். அப்படின்னு சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் புஷ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அவங்க சேலரி எனக்கு ஹைக் பண்ணி குடுத்தாங்க. ம். அந்த சேலரி இத விட கிட்டத்தட்ட 60% அதிகம். ம். 60-70% அதிகம். ம். அது அப்ப பத்தல. ம். இப்ப அத விட அதிகமா தான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது கிடைச்சதுன்னா பண்றேன். நல்ல பேமெண்ட் வருது. ம். இதுவும் எனக்கு பத்தாம எப்படா 11ஆம் தேதி, 12ஆம் தேதி சம்பளம் வரும்னு தான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறேன். அதான் சொல்றேன். இன்னைக்கு இத்தனைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப என் ஒய்ஃபோட சம்பளமும் சேர்த்து வருது. ம். என்ன விட அவன் அதிகமா ஆட்ஸ் பண்றவ. ம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய வரும். அது ம். போக வந்து சீரியல் பண்றதுல சேலரி இருக்கு. எல்லா சேலரி வருது. 2 பேர் சேலரி வச்சு 2 பேர் மட்டும் குடும்பம் நடத்துறதுக்கே எங்களுக்கு கட்ட மாட்டேங்குது. சோ நம்மளுடைய ம். அனாவசிய செலவுகள் அதிகம். அதுதான். அப்ப அத்தியாவசியம் மட்டும் தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ம். இப்ப அனாவசியமா ஆனா என்னண்ணே எண்டாவது எனக்கு மைண்ட்ல என்ன தெரியுமா தோண ஆரம்பிச்சது. ம். எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஓயாம. கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணடா, ஏதாவது கஷ்டப்பட போறடா, சேவிங்ஸ் பண்ணடா. இந்த சீரியல் முடிஞ்சா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவடா அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு மைண்ட்ல ஒண்ணே ஒண்ணு தான் தோணுச்சு. ம். ஒண்ணும் இல்லம்மா, நீ இப்போ அப்பா வந்து ஏதோ ரிட்டர்ன் ஆனது காசு நிலம் வாங்கி போட்டு வச்சிருக்காரு. ம். அதை வச்சுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டு உட்காந்துருவேன். ம். அப்படி இல்லையா, மார்க்கெட்ல போய் அண்ணன் கடையில போய் உட்காந்து கணக்கு வழக்க பார்த்துட்டு மாசம் சம்பளம் எவ்வளவு கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். ம். அதுல என்னால என்ன குடும்பம் நடத்த முடியுதோ நடத்துவேன். இல்லையா, என் பொண்டாட்டி வேலைக்கு போறலா, நீ வேலைக்கு போ. ம். நான் ஏதாவது ட்ரை பண்ணா ட்ரை பண்றேன். அப்படி இல்லையா, நான் பாட்டுக்கு வீட்ல இருந்து வீட்டை பாத்துக்கிறேன். நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடு, நான் வீட்டுல உட்காந்துருவேன். ஜாலியா இருப்பேன் ராஜா மாதிரி. ஆமாண்ணே, நமக்கு தானே வந்து இப்ப பசங்களா வந்து வேலைக்கு போறப்ப சேலரியும் கம்மியா வரும். ம். செலவுன்னு பார்த்தாலுமே நமக்கு வந்து நம்ம துணிமணி எடுக்கிற மாதிரி நம்ம தான் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். பெண்கள் நடிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு சேலரியுமே ஓரளவுக்கு நல்லா கிடைக்குது. ட்ரெஸ் முதற்கொண்டு அவங்களுக்கு ஃப்ரீயா சில நேரத்துல கொலாப்ல கிடைச்சிருது. நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. ம். அப்ப அவ வேலைக்கு போறப்ப நீ குடும்பத்தை பாத்துக்கம்மா, நான் வீட்டை பாத்துக்கிறேன், நான் வீட்டு குடும்பத்தை பாத்துக்கிறேன், நீ வருமானத்தை பாத்துக்க. அதாவது பினான்சியல் அவங்க கையில கொடுத்துட்டு இப்படி உட்காந்துக்க. நம்ம அதுக்கெல்லாம் கூச்ச நாச்சமே பட மாட்டேமா, நீ கவலைப்படாத. ம். அப்படி இல்ல மூட்டை தூக்கி பழச்சிக்கமா அப்படின்னு எங்க அம்மா அப்படியே பாக்குது. சேவிங்ஸ் பண்ணுதாண்டா அவனுக்கு சொன்னேன், அதுக்கேண்டா அவளை யோசிக்கிற. ஏமா நீ எதையும் போட்டு பெருசா யோசிக்காத. ம். இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கிறத வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சுக்கிறேன், சந்தோஷமா இருந்துக்கிறேன். ம். இப்ப எனக்கு வந்து ஒரு சட்ட துணி எடுத்து போடுறதுல சந்தோஷமா, ம். ஓகேப்பா எடுத்து போடுறதுல சந்தோஷம் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுறதுல எனக்கு சந்தோஷமா, ம். ஓகேப்பா நான் சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்க, குடும்பமா இருக்கிறவங்களும் சரி, நண்பர்களா இருக்கிறவங்களும் சரி, ம். இவங்களாம் இன்னைக்கு இங்க கூட்டு போய் இப்படி உட்கார வச்சு பேசுறது சந்தோஷமா, ம். அவங்களுக்கு பிடிச்ச இதை வாங்கி கொடுக்கறது சந்தோஷமா, அதை நான் பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து எவ்வளவு சம்பாரிச்சாலும் காசு கட்டலைன்னு சொல்றோம். ம். ஆனா அதுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம சந்தோஷம் இருக்கும். ம். நீங்க ஞாபகம் இருக்கா, ரீசெண்டா ஒரு தடவை கால் பண்ணி நான் பேசுனப்ப சொன்னீங்க, எனக்கு என்னன்னு தெரியலடா, ரொம்ப வருஷம் ஆச்சுடா அவளுக்கு இந்த மாதிரி துணிமணி எடுத்து கொடுத்தேன், ம். ட்ரெஸ் கிழிஞ்சதை போட்டுக்கிட்டு இருந்தாடா, எனக்கே சங்கடமா போச்சு, சம்பளம் வந்தனே அதான்டா கூட்டு போய் வாங்கி கொடுத்தேன். நீங்க ம். அன்னைக்கு வாங்கி கொடுத்த அன்னைக்கு அண்ணி எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, நீங்க அதோட பயங்கரமா சந்தோஷப்பட்டீங்க. அது ஒண்ணு. ம். அந்த சந்தோஷம் தான்
நமக்கு இந்த வருமானத்தை கொடுக்குது. ம். இப்ப இருக்கிற கஷ்டம் என்ன? அடுத்து பாப்பாவை சேர்க்க முடியல. அதுதான். அதுக்கு ஒரு வழி பிறக்கும். ம். வழி இல்லாமலாம் இருக்காதுன்னு. இல்ல அது வலி இருக்கும். இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா வந்துட்டு, முன்னாடி வந்து உனக்கே தெரியும். ட்ரெஸ்ஸுல, ஷூல எவ்வளோ பைத்தியமா இருக்குன்னு தெரியும். ஷூ பைத்தியம், ஆ. பிளாக் பைத்தியம். இப்ப என்கிட்ட இருக்குதுல ஒரு 12 கருப்பு கலர் சட்டை இருக்கு. 10 நான் எடுத்து கொடுத்தேன். 12மே நீ வாங்கி கொடுத்தது. அப்படிதானா? 12 இருந்துச்சு. என்கிட்ட 10 தான் சொன்னேன். வீட்ல போய் பிரிச்சு பார்த்தா 12 இருந்துச்சு. அந்த 12 சட்டை. அது போக ஒரு 4, 5 கலர் சட்டை இருக்கும். அது ஊருக்கு போறப்ப அம்மா குடுத்துட்டது. அப்புறம் இவ எடுத்தது அந்த இதுன்னு. அப்புறம் இந்த இது வந்துட்டு ஒரு 400 ரூபாய்க்கு இப்ப வாங்குனேன். இவ்வளோதான். இப்ப இத தாண்டி மைண்ட் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா வந்துட்டு, ட்ரெஸ் இப்ப இருக்கு. போதும். அந்த ஒரு பூட் ஒண்ணு ரூ. 1500 ரூபாய்க்கு வாங்குனது இருக்கு. போதும். அதுவே சிறப்பா இருக்கு. இப்ப ஒரு விஷயம் வாங்க போறோம்னு வச்சுக்கோயேன். இப்ப இந்த விஷயம் வாங்கலைனாலும் நம்மளால சர்வே பண்ண முடியுமா? முடியும். அது இல்லாம இருக்க முடியுதா? இருக்க முடியுது. அப்ப எதுக்கு அத வாங்கிட்டு விடு. இன்னொரு நாள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதானே. அப்படின்னு ஆனா சொல்லிட்டு இதுக்காக விட்டுறணும். நம்ம எவ்வளவு ப்ரெஷர் ஆகுறோம் ஆ. தெரியுமா? இப்போ நீங்க கவலைப்படுற மேட்டர்னா பாப்பா மேட்டருக்காண்டி மட்டும்தான். ம். பாப்பாவை ஸ்கூல்ல சேர்க்குறது. ம். அதுக்கே ஒரு வழி சீக்கிரமா பொறக்கும். ம். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள் ம். என்னைக்காவது அந்த 2 ரூபாய் கோல்ட் ஆப்ல போகணும்னு தோணுச்சா? இல்ல. இப்ப மட்டும் ஏன் தோணுது அப்படின்னா, அது 3 மாசமா தோணுது அப்படின்னா, சரி. so அப்பலாம் தோணாது. இந்த 3, 4 மாசத்துல மட்டும் 6 மாசத்துக்குள்ள மட்டும் தோணி இருக்கு அப்படின்னா, ம். என்ன மேட்ரு? ஏதோ நம்ம ஃபியூச்சரை பத்தின ஒரு சிந்தனை நமக்கு வந்தது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ம். Crazy minds, late nights, big dreams, new highs, no script, just hits. Welcome to Converse.